எம்மவர்களுக்கு வாழ்வளித்த இயற்கை பல சந்தர்ப்பங்களில் தேயிலை உற்பத்தி மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் ஜீவனோபாயத்திற்கு சவாலாக அமைந்துவிடுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பச்சை தங்கம் விசேட தொகுப்பு அடுத்து. தேயிலை தொழில்துறை 150 ஆண்டுகளை நெருங்க எத்தனிக்கும் இந்த வேளையில் இலங்கையின் தேயிலை தொழில்துறை எதிர்நோக்கும் சவால்களோ எண்ணிலடங்காதவை. இலங்கையினுடைய தேயிலையை சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற பலரும் சுவைத்து பருகுகிறார்கள். ஆனால் தேயிலையின் வளர்ச்சிக்காய் தமது உடல் பொருள் ஆவியை ஆகுதியாக்கிய தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலோ சுவையற்றதாய் இவ்வாறான அடுப்பங்கரையில் முடங்கிவிடுகிறது. அதிக செலவிலேயே குறைந்தளவான தேயிலையை உற்பத்தி செய்து வருகிறோம். இதுவே முதலாளிமார் சம்மேளனத்தின் நாளாந்த பல்லவி. வருடாந்தம் இலங்கை 330 மில்லியன் கிலோ தேயிலையை உற்பத்தி செய்வதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த வருடம் 300 மில்லியன் கிலோவாக நாட்டின் தேயிலை உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளது. தேயிலை உற்பத்தியின் வீழ்ச்சிக்கான முதற்காரணியாக பல்வேறு தரப்பினரும் கடிந்து கொள்வது இயற்கையே. வறட்சியின் காரணமாகவே இந்த வருடம் தேயிலை உற்பத்தி 10% வீழ்ச்சியடைந்துள்ளது. வானிலை மாற்றம் எங்கள் முன்பாக உள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல். கடந்த 20-30 வருடங்களில் வானிலையில் ஏற்பட்ட மாற்றங்களை ஓரளவு எங்களால் ஊகித்து எதிர்வு கூறலை செவிமடுத்து செயலாற்ற முடிந்தது. ஆனால் இன்று வானிலையில் ஏற்பட்டு வரும் திடீர் மாற்றங்கள் நிலைமையை தலைகீழாக மாற்றியுள்ளது. வானிலை மாற்றம் தேயிலை தொழிற்துறையில் செலுத்தும் தாக்கம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளுக்கு அமைய தாழ்வலய மற்றும் இடைவலய தேயிலை தோட்டங்கள் அதிக வெப்பம் மற்றும் பருவம் பொய்த்து பெய்கின்ற மழையினால் பாரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளன. இயற்கை விடுத்து வரும் சவால்களினால் தமது ஜீவனோபாயம் பாதிக்கப்படுகின்றமை தொடர்பிலும் பாட்டாளி மக்கள் தமது உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தினர். மழை காலங்களில் எங்களுக்கு அரும்பு மேலோங்கி வராது. எங்களுக்கு கொழுந்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அட்டையிலையும் சரியான கடிபட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். 3 நேரமும் தண்ணிக்கு 4 கிலோ 5 கிலோ இப்படி பிடிப்பாங்க. பிடிச்சாலும் எங்களுக்கு ராத்த இல்லை, ராத்த குறைவா தான் விழுவோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு 140 ரூபா இல்லாத போகும். வெயில் காலம் வந்தா இருக்கிற அரும்பும் கொட்டி போயிரும். இந்த கொழுந்து வராது. பனி இந்த காலம்லாம் சரியான பனி காலத்துல அப்ப எங்களுக்கு முக்கியமா அரை பேர் உழுவுது அப்படிங்கறது இல்ல உண்மை. 140 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறது தான் உண்மை. இலங்கையின் 2வது அதிக வருமானத்தை ஈட்டும் தேயிலை தொழிற்துறையில் அரசாங்கம் கிளைபோசேட்டிற்கு விதித்துள்ள தடை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதா என்பது தொடர்பிலும் தற்போது கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. நாங்கள் 2015ஆம் ஆண்டு வரை மிகவும் பிரசித்தமான அனைவராலும் பயன்படுத்தப்பட்ட களைகொல்லியான கிளைபோசேட்டை பயன்படுத்தி வந்தோம். பின்னர் அதனை அரசாங்கம் தடை செய்தது. இது தோட்டத்துறை சந்தித்த பாரிய சவால்களில் ஒன்று. இதனை அடுத்து தேயிலை செடிகளுக்குள் களைகள் வியாபித்து வளர ஆரம்பித்தன. இந்த நிலைமை கொழுந்தெடுக்கும் செயற்பாட்டில் தாக்கம் செலுத்தியது. தோட்ட தொழில்துறையில் ஏற்பட்ட இந்த தாக்கத்தினால் செலவு அதிகரித்ததுடன் மேலும் பல பிரச்சனைகளையும் எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டது. தேயிலை எனும் திரைக்கு பின்னால் உள்ள அரசியல் மிக ஆழமானது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நாளைய பச்சை தங்கம் தொகுப்பில் எதிர்பாருங்கள்.